நாளைக்கு உங்களோட எக்ஸாம். வருஷம் ஃபுல்லா அப்புறம் படிச்சுக்கலாம் ஃப்ரீயா விட்டுட்டேன். இப்ப திடீர்னு எக்ஸாம் வந்துருச்சு. ஆனா உட்கார்ந்து படிக்கிறதுக்கு பதிலா எப்படி ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு யூடியூப்ல வீடியோஸ் தேடி பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? காரணம் படிக்க வேண்டிய டைம்ல ஒழுங்கா படிக்காம இப்ப எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எக்ஸாம் நினைச்சு பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா முடிஞ்சு போன டைம் நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆறதை விட இருக்கிற கொஞ்ச நேரத்தை எப்படி யூஸ்ஃபுல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம்னு சில சீக்ரெட் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டிப்ஸ் எல்லாம் இப்ப நீங்க ஃபாலோ பண்ணா கூட இது வரைக்கும் ஒண்ணுமே படிக்காதவங்க கூட பாஸ் ஆக முடியும். அண்ட் ஆல்ரெடி ஓரளவுக்கு படிச்சிருக்கவங்க நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். சோ இந்த வீடியோல நான் சொல்ல போற 5 லாஸ்ட் மினிட் ஸ்டடி டிப்ஸா ஒண்ணு விடாம கேட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுல லாஸ்ட் டிப் நான் பர்சனலாவே நிறைய தடவை என்னோட எக்ஸாம்ஸ்ல யூஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன். நான் உங்க எஸ்ஜே ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் டிப், ரிவைஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கிங் ஸ்கீம். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் ரிவைஸ் பண்ண சொல்லி பல பேர் சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த மார்க்கிங் ஸ்கீம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் யாராலுமே ஃபுல் புக்கே எடுத்து படிக்க முடியாது. அதுக்கு பதிலா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல எல்லா சாப்டர்ல இருந்தும் குறிப்பிட்ட क्वेश्चंस மட்டும் வருஷம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அந்த क्वेश्चंஸ்க்கு எல்லாத்துக்குமே மார்க்கிங் ஸ்கீம் பேஸ் பண்ணி ஆன்சர் எழுதி வச்சிட்டு அதை மட்டும் பக்காவா படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போங்க. சரி, இந்த மார்க்கிங் ஸ்கீம்னா என்னது? உங்க ஆன்சர் ஷீட்டை திருத்தக்கூடிய டீச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கைடு தான் இந்த மார்க்கிங் ஸ்கீம். அதாவது அந்த மார்க்கிங் ஸ்கீம்ல என்னென்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும்னா ஒரு ஆன்சர்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கறது தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் உங்க ஆன்சர்ல இருக்குதா தான் ஃபர்ஸ்ட் டீச்சர் செக் பண்ணுவாங்க. அது இருந்துட்டாலே ஃபுல் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் சரி, டீச்சர்ஸ் ஆன்சர் ஷீட்டை திருத்தறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கைடு எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? வெரி சிம்பிள். எல்லா எஜுகேஷன் போர்ட்ஸோட அபிஷியல் வெப்சைட்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸோட சேர்த்து இந்த மார்க்கிங் ஸ்கீமும் அப்லோட் பண்ணிருப்பாங்க. இதுல ஸ்டெப் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மார்க்ஸோட சேர்த்து என்னென்ன தேவையான எக்ஸ்பிளனேஷன் அந்த ஆன்சர்ஸ்ல இருக்கணும் அண்ட் எல்லா இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். சோ இதை பேஸ் பண்ணி எல்லா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை மட்டும் பக்காவா படிச்சுட்டு அப்படியே உங்க எக்ஸாம்ல ரீப்ரொடியூஸ் பண்ணிருங்க. கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் கேரண்டி. செகண்ட் டிப், ஸ்கிப் டு தி பேக். ஒரு சாப்டர் ஓபன் பண்ணி ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் படிக்கிறதுக்கு பதிலா டைரக்டா சாப்டரோட எண்ட் பேஜுக்கு போயிருங்க. இதுல அந்த சாப்டர்ல மென்ஷன் பண்ணிருக்க இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். சோ அந்த கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து படிச்சுக்கிட்டு அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை மட்டும் சாப்டரை ஓபன் பண்ணி தேடி கண்டுபிடிச்சு படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, அந்த சாப்டர் பத்தின உங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக சாப்டரோட எண்ட் பேஜ்ல சில क्वेश्चंसும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். மேக்ஸிமம் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த क्वेश्चंसை மாடிஃபை பண்ணி அப்படியே क्वेश्चन பேப்பரை செட் பண்ணுவாங்க. சோ இந்த क्वेश्चंஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணனும் அப்படிங்கறத தெளிவா படிச்சுக்கிட்டு போங்க. சோ இந்த ரெண்டு ட்ரிக்கும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் சுத்தமா டைமே இல்லாத போது இன்ட்ரோடக்ஷன்லாம் படிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா டைரக்டா தேவையான விஷயங்களை மட்டும் நீங்க படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போக முடியும். தேர்ட் டிப், மேக் இட் ஷார்ட் அண்ட் இன்டென்ஸா. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் நீங்க படிக்க போறீங்க. அதனால கண்டிப்பா 8 hours படிக்க வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்காக கண்டினியூஸா அட் ஸ்ட்ரெச்ல 8 hours உட்காந்து படிச்சுட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த யூஸ்மே இருக்க போறது கிடையாது. ஏன்னா உங்க மைண்ட் டயர்ட் ஆகி நீங்க படிக்கிற எந்த விஷயத்தையுமே ஸ்டோரே பண்ணாது. அதுக்கு தான் ஃப்ரில்ஸ் அப்படிங்கிற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கீமை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃப்ரீக்வென்ட், ரெகுலர், இன்டென்ஸ், லிமிடெட் செஷன்ஸ். அதாவது இந்த 8 hours ஸ்டடி டைமை குட்டி குட்டி செஷன்ஸா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours படிங்க, ஒரு 30 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 hours படிங்க, ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க. திருப்பி 2 hours படிங்க, ஒரு 2 hours பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரேக் எடுத்து படிக்கும்போது உங்க மைண்ட் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சோ நீங்க படிக்கிறது எல்லாமே உங்க பிரெயின் ஃபுல்லுமே ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். எக்ஸாம்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் ஸ்டெப், வீடியோஸ் பிளஸ் சம்மரி ஷீட்ஸ் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் லேர்னிங். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு, ஆனா போதுமான டைம் பத்தலையா? அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா யூடியூப் ஓபன் பண்ணி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸை தேடி பாருங்க. சப்போஸ் வீடியோட லென்த் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிளே ஸ்பீட 1.5 times செட் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு பார்க்கிறதுக்கு டைம் பத்தல அப்படின்னு சொன்னா வீடியோல இருக்கக்கூடிய 3 dots கிளிக் பண்ணிட்டு ஓபன் டிரான்ஸ்கிரிப்ட் ஓபன் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸோட சம்மரி அதுல இருக்கும். இந்த மாதிரி நீங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் உங்க ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதிட்டே வாங்க. இதுக்கு பேரு மல்டி சென்சரி லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே நேரத்துல நீங்க பாக்குறீங்க, கேக்குறீங்க அண்ட் எழுதவும் செய்றீங்க. சோ இந்த மாதிரி மல்டி சென்சரி லேர்னிங் பண்ணும்போது உங்க பிரெயின் ரொம்பவே ஆக்டிவா நீங்க படிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ வீடியோ பார்க்கிறதுக்கு உங்களுக்கு டைம் சுத்தமா இல்ல அப்படின்னு சொன்னா ஆன்லைன்ல அந்த சாப்டர் பத்தின சம்மரி ஷீட்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு அதை மட்டும் பக்காவா படிச்சுட்டு போய் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நல்லா பண்ண முடியும். லாஸ்ட் டிப், எக்ஸாம் ஹேக். இந்த டிப் நான் பர்சனலாவே நிறைய தடவை என்னோட எக்ஸாம்ஸ்ல யூஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன். அதாவது ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் क्वेश्चन பேப்பரை கையில வாங்கினோனே நான் क्वेश्चंस எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிக்க மாட்டேன். அதுக்கு பதிலா ஆன்சர் ஷீட்டோட லாஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணி நான் என்னென்ன படிச்சிருக்கனோ அதுல எனக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கோ எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ், ஃபார்முலாஸ், டயகிராம்ஸ்னு டக்குன்னு ஷார்ட் அண்ட்
கிறிஸ்பா நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன் தெரியுமா, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஒரே நாள்ல என்னோட பிரெயினை நான் ஓவர்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என் பிரெயின் நிறைய விஷயங்களை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்த 30 மினிட்ஸ்ல நான் படிச்சது நிறைய மறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்சர் எழுத ஆரம்பிச்சேன்னா, ஆன்சர் எழுதிட்டே இருக்கும்போது ஏதாவது எனக்கு மறந்துச்சுன்னா ஆன்சர் ஷீட்டோட பேக் சைடை எடுத்து பார்த்து ஞாபகப்படுத்தி எழுதுறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஸோ இதை மாதிரி நான் ஃபாலோ பண்ணி நிறைய தடவை எனக்கு அது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சு போன டைம் திரும்பி வரப்போறது கிடையாது. ஸோ அதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகுறத விட இருக்கிற டைமை எப்படி யூஸ்ஃபுல்லா படிக்கலாம்னு இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா உங்களால எக்ஸாமை நல்லா பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் SJ.